வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேடர் அகாடமி. நம்ம லாஸ்ட் அப்டேட்டில் பிட்காயினை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட் அப்டேட்டில் சொன்ன மாதிரி இப்போ பிட்காயின் கரண்ட்டாக என்ன சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதன் லாஸ்ட் வீடியோ உங்கள் ப்ரௌசரில் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் காயின் ட்ரேடர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே மோலில் போட்டுவாங்க. நம்ம மார்க்கெட்டோட அப்டேட்டை டெய்லி தருவோம். இதனால் நீங்கள் எடுக்கிற பொசிஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் அந்த பிடிஎஸ்சியோட அனலைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் பிட்காயின் தான். பிட்காயின் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ மேஜராக இதுக்கு ஆல்ட் எல்லாமே அந்த பக்கம் தான் மூவ் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிரிப்டோ ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது பிட்காயின் கரண்ட்டாக இந்த 200 அன்றைக்கி கீழே ட்ரேட் ஆகிருக்கு சொல்லியிருப்போம். இதில் ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணால் மார்க்கெட் கீழே டம்ப் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டில் இந்த லெவலில் ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கிறது டம்ப் ஆயிருக்கு. அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பிட்காயின் நமக்கு 4 ஹவருக்குள்ளே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரேட் பேட்டர்ன். இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு எங்க 4 ஹவரில். அதே சமயம் நமக்கு 1 டேயில் இந்த ஏரியாக்குள்ளே 200 இஎம்ஐயோட ரெசிஸ்டன்ட் லைனும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்கலாம் அப்படின்னா, பிட்காயின் இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த 2 ட்ரெண்ட் லைனுக்குள்ளே லைக் இந்த மாதிரி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், திரும்ப ரெஸ்ட் ஃபேஸ் பண்ணலாம், திரும்ப சப்போர்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் ஃபேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்போ பொசிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை விட்டு மார்க்கெட் வெளில வந்த பிறகு ஒன்று நமக்கு அப்பர் சைட்டில் இது பிரேக் அவுட் பண்ணலாம், இல்லை டவுன் சைட்டில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சப்போர்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு கீழே பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல ரேட் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல் பண்ணால் மார்க்கெட், அதாவது பிட்காயின் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு $79,035 இருக்கும். இதுதான் பிட்காயின் ரீசெண்டாக இருக்க சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட் வரணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணி ரெசிஸ்டண்ட்டாக மாறணும். இந்த சப்போர்ட்டையும் பிட்காயின் பிரேக் டவுன் பண்ணது 4 ஹவர் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு 77,250, அதுக்கும் 76,679. இந்த ஜோனுக்குள்ளே பிட்காயின் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா, இப்போ அதை பிரேக் டவுன் பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் ரைட். இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே நமக்கு 4 ஹவர்லையோ இல்லை டெய்லியிலையோ ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கிடைச்சா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம லாங் பொசிஷனுக்கு திங்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறது எப்போ பெட்டர்னா, இதுக்கு இந்த லெவல் இந்த ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணி மேலே போன பிறகு. அப்படி நீங்கள் ஸ்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா மஸ்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி உங்களோட பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் பிட்காயினோட பெட்டரான கன்ஃபர்மேஷனுக்கு. ஏன்னா பிட்காயின் தான் மார்க்கெட்டோட கிங்னு சொல்லலாம். பிட்காயின் எந்த டிரெக்ஷனில் போகுதோ ஆல்ட்டெல்லாம் மோஸ்ட்டாக அந்த டிரெக்ஷன் தானே ஃபாலோ பண்ணும். இப்போ பிடிசி சடனாக இந்த ட்ரெண்ட்ல இந்த பிரேக் டவுன் பண்ணால் ஆல்ட்டும் டம்ப் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இஎம்ஐ எனபிள் பண்ணுவோம். இஎம்ஐ எனபிள் பண்ணும்போது நமக்கு ரீசெண்டாக இந்த 50 இஎம்ஐங்கிறது சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு மார்க்கெட்டில் சேம் டைம் ஒரு சப்போர்ட்டை விட எக்ஸ்ட்ரா இன்னொரு சப்போர்ட் வருதுன்னா மார்க்கெட் அந்த இடத்துல 2x சப்போர்ட்டாக இருக்கும், 2x ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட் நமக்கு இந்த இஎம்ஐயில் சப்போர்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கு இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டும் இஎம்ஐ சப்போர்ட்டும் நமக்கு ஒரே டைமில் பிரேக் டவுன் பண்ணது அப்படின்னா கூடிய சீக்கிரம் பிட்காயின் நம்ம $79,000 ஈஸியாக எதிர்பார்க்கலாம். இதுதான் பிட்காயினோட ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டோட அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயினோட ட்ரெண்டை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப volatile மார்க்கெட். அதனால நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் கிரிப்டோ மார்க்கெட்டை டெக்னிக்கல் வைஸாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க.